தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு எப்பொழுதும் துதியான மகிமை உண்டாவதாக. தொடர்ந்தும் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் பவுல் முன்மாதிரியாக நாங்கள் வாழ வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய தன்னுடைய ஊழியத்தை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, தான் தேவனுக்கு முன்பதாக உண்மையை முத்தமாய் நடந்ததை குறித்து, அவருடைய சித்தத்தை செய்ததை குறித்து, சத்தியத்தை சத்தியமாய் போதித்து, அந்த ஊழியத்தை பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீரோடு கூட, தாழ்மையோடு கூட இதை குறித்து எங்களுக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறாரு. தொடர்ந்து 22வது வசனம், இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். நான் போறேன், பட்டணங்கள் தோறும் போறேன், அங்க என்னென்ன காரியங்கள் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்டு, ஆவியானவர் எனக்கு எப்போதும் சொல்றாரு, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு, என்னுடைய ஊழியத்துல நான் போகிற இடங்கள்ல எனக்கு பேசுகிற காரியங்கள் என்ன, எனக்கு வைத்திருக்கிற காரியம் என்ன என்பதை இங்க சொல்றார். நாங்க வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நாங்க ஊழியத்துக்கு போய்க்க அதுகளை நம்பி, அதுகளை விசுவாசிச்சு, அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இந்த ஊழியத்துல, எனக்கு இந்த வாக்கு தத்துவம், இதான் ஆண்டவர் எங்களோட எப்பயும் பேசுற காரியங்கள். எங்களுக்கு வைத்திருக்கிற சுகம், சொகுசு வாழ்க்கை, இதுதான் ஆண்டவர் எங்களோட பேசுற. ஆனா அவளோட ஆண்டவர் என்ன பேசுறாரு, ஆவியானவர் என்ன பேசுறாரு, நீ போற இடங்கள்ல உனக்கு நான் வச்சிருக்கிற கட்டுகள் இதப்பா, உனக்கு வச்சிருக்க உபத்திரம் இது என்று போற ஒவ்வொரு பட்டணங்களும் ஆண்டவர் முக்கியமாக பவுலுக்கு சொல்லுகிற காரியங்கள் இதுதான். எனக்காக ஊழியம் செய்கிற உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாகிய பவுலே, சத்தியத்தை சத்தியமாக மாற்றாது, திருகாது, பிணைக்காது, புரட்டாது போதிக்கிற பவுலே, தேவ சித்தத்தை சரியாக அறிந்து புரிந்து இவ்வளவு பாடுகளோடும், உபத்திரவங்களோடும், துன்பங்களோடும், கண்ணீரோடும், தாழ்மையோடும் தேவனை மைமைப்படுத்தி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பவுலே, நீ போற இடங்கள்ல இன்னும் உனக்கு உபத்திரம் உண்டப்பா, கட்டுகள் உண்டப்பா, அடிகள் உண்டப்பா, பாடுகள் உண்டப்பா, இவ்வளவு காரியங்களுக்குள்ள கடந்து வந்துட்ட. அதெல்லாம் நீ போற மற்ற கிராமங்கள்ல உன்னை நான் ஆசீர்வாதமா வைப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை அந்த வாக்குத்தத்தத்துக்கு மாதிரி நடத்துவேன் எல்லாம் ஆண்டவர் சொல்லல. போறதெல்லாம் உனக்கு கட்டுகளப்பா, அதன் மூலம்தான் நீ என்னை மகிமைப்படுத்த வேண்டும், என் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் என்று பவுல் சொல்றார். சொல்லி என்ன சொல்ல வாரார் எங்களுக்கு, ஊழியம் என்றா இதுதான் இருக்கும், இதன் மத்தியிலும் உண்மையும் உத்தமமாக அழைப்ப விட்டு விடாதபடி தேவ சித்தத்தை செய்து தேவனை மகிமைப்படுத்தி சத்தியத்தின்படி வாழுங்க, இவைகள் வந்தாலும் இருந்தாலும் தேவன் சொன்னாலும் என்பதாக எங்களுக்கு அவர் கற்றுத்தருகிறார். கற்றுக்கொண்டு அந்த தேவன் தந்திருக்க மகிமையான ஊழியத்தை செய்ய என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.